என்ன தேடுகிறாய்? பணம். கேளன், தருகிறேன். சரியான திருடன். மரியாதையா பணத்தை கொடுக்கறியா இல்லையா? என்ன சொல்ற? சரிதான், வீட்டுக்குள்ளே திருட ஆரம்பிச்சுட்டியா நீ? நானே வீட்டுல திருடுவது கிடையாது. பாருக்கா, பணம் வச்சிருந்தா திருடிட்டான். ஏது பணம்? அரிப்பகத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். தெரியும் எனக்கு எங்கிருந்து வாங்கி வந்தா என்று. உண்மைதான்க்கா. முத்திரை போட்டு இருக்கிறது பார். முதுகெலும்போடிய பாடுபடும் தொழிலாளிக்கு முகாரிதான் மோகன கீதமா என்று முழக்கம் செய்தாயே, அந்த முழக்கத்திற்கு பரிசாக மில் முதலாளி வழங்கிய பணம் இது என்று முத்திரை போட்டிருக்கிறது பார். ஓ, பணத்தை திருடி உன்னிடம் கொடுத்து விட்டானா? போதும், கருங்காலித்தனம் செய்து ஏழைகளை காட்டி கொடுத்து விட்டு கைக்கூலி பெறுகிற உனக்கு பேச்சு வேறு. அக்கா, அதை எதற்காக வாங்கினேன் என்று உனக்கு தெரியாது. தொழிலாளர் கேம நிதியில் சேர்ப்பதற்காக. படித்தேன பாதையும். அடே 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 அடே, அதை தவறுதலாக புரிந்து கொண்டாயா? ஐயோ ராமா முருகா. அக்கா, நானும் கருடனும் சேர்ந்து சினிமா தியேட்டர் ஒண்ணு ஓபன் பண்ண போறோம். அதுல ரிலீஸ் பண்றதுக்காக கல்யாணி, சுபத்ரா, தேவகி இந்த படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்த கணக்கு காது கணக்கு. இவ்வளவுக்கும் காரணம் நீதான். எதற்கு? லஞ்சம் வாங்கியதற்கா? தொழிலாளரை காட்டிக் கொடுப்பதற்கா? மரியாதையாக பேசு. அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் மாமா. குமுதா, அவரை அழைத்துக் கொண்டு போமா உள்ள. ஆமாமா, அழைச்சுக்கிட்டு போய் குழந்தை ஆறாரோ பாடி தாளாட்டு போ. குமுதா பாருங்க. இது வீடா வேசிமடமா என்று தெரியவில்லை எனக்கு. பரந்தாமா, நிதானமா. பிறகென்ன, கல்யாணமாகாத பெண்ணை ஒரு காலி பயலுடன் பிரிய விடுவது மாத்திரம் நன்றா இருக்கிறதா? கல்யாணமாகிவிட்டது அவளுக்கு. பாண்டியனும் குமுதாவும் கணவனும் மனைவியும். காந்தர்வ மனமா அல்லது கனவு கண்டாயா? பதிவு திருமணம். பதிவு திருமணம்? நான் ஒருவன் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் பதிவு திருமணம்? நீ வீட்டிலா இருக்கிறாய்? வீடு என்றாவது உன் வாயால் சொன்னாயே, அதுவே எனக்கு சந்தோஷம். அக்கா, உன்னை உணர்ந்து கொண்டேன். தம்பி தம்பி என்று நீ காட்டிய பாசமெல்லாம் வெறும் பாசாங்கு என்று புரிந்து கொண்டேன். இல்லாவிட்டால் குமுதா உனக்காக வாழ்கிறாள், உன் மனைவிதான் அவள் என்று அன்பு வழிவது போல கூறிவிட்டு இப்போது யாரோ ஒரு அனாதை பயலுக்கு அவளை மனைவியாக்கி விட்டேன் என்று கூறுவாயா? உனக்கேன் மனைவி? உனக்குத்தான் நினைத்த போதில் கிடைக்கிறார்களே. அன்பை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்கும் அந்த அழகிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க அப்பாவி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். மில் முதலாளியிடம் அடகு வைக்க. போதும், நிறுத்து. புத்திசாலி, புனிதமானவன், இப்படியெல்லாம் உனக்கு புகழுரைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். கஷ்டப்படும் தொழிலாளரோடு கருங்கி கூட்டம் கலப்படம். கஷ்டப்படும் தொழிலாளரோடு கருங்காலி கூட்டம் கலப்படம். முதலை வடிக்கும் தலைவன் முதலாளியிடம் கலப்படம். முதலை கண்ணீர் வடிக்கும் தலைவன் முதலாளியிடம் கலப்படம். கலப்படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம். ஆழாக்கு பாலினிலே அரைப்படி தண்ணி கலப்படம். அரிசியிலே மூட்டைக்கு அரை மூட்டை கல்லு கலப்படம். அருமையான நெய்யினிலே சரிபாதி தாவும் கலப்படம். காப்பி கொட்டையில் புளியங்கொட்டை முழுக்க முழுக்க கலப்படம். கலப்படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். பாண்டியன் தோழர்களே, தொல்லைப்படும் தொழிலாளி வர்க்கத்திற்கு தொண்டு செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு சில துரோகிகள் புறப்பட்டிருக்கிறார்கள். உழைத்து உழைத்து ஓடாகி போன உத்தமர்களின் மிச்சம் இருக்கும் ரத்தத்தையும் அட்டை போல உறிஞ்சி குழைத்துக் கொண்டிருக்கும் அந்த அக்கிரமக்காரர்களை உங்கள் மத்தியிலே நடமாட விடாதீர்கள். தொழிலாளர்கள் ஆர்வம் என்னும் மலர்களால் கட்டப்பட்ட அருமையான பூமாலை,
அதை மந்தையின் கழுத்தில் போட்டு அழகு பார்க்காதீர்கள். உங்கள் உரிமையை, உணர்ச்சியை, ஆர்வத்தை, ஆவேசத்தை அடகு வைத்து பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கிற போலீஸ் தலைவனை நம்பாதீர்கள். போராட்டம் கூடாது என்று கூறும் கோழை அல்ல நான். போராட்டத்திற்கு உங்களை தூண்டி விடுபவர்கள் புலிகள் அல்ல, புகழ் தேடும் பூனைகள் என்பதை எச்சரிக்கவே இதை கூறுகிறேன். பலாத்காரமற்ற விடுதலை கிளர்ச்சியை பகுத்தறிவுள்ள எந்த மனிதனும் மறுக்க மாட்டான். ஆனால் அடிப்படை இல்லாத கிளர்ச்சி அடியற்ற நெடுமரம் என சாய்ந்துவிடும். அடாடோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாமனுக்கு ஜே, இந்த பகட்டுக்களால் பாட்டாளிகளின் தலைவராகிவிட முடியாது. ஒருவன் தொலைந்தான் என்று பெருமூச்சு விட்டு இன்னொருவன் முளைக்கிறான். பாண்டியன் எல்லோரையும் பரந்தாமனை போல நினைத்து பணத்தால் அடித்து விட முடியுமா? லட்சியத்தில் உறுதி உள்ளவர்கள் இரும்பு பெட்டிக்கு தலைவணங்க மாட்டார்களப்பா. நீ சும்மா கடவுஷா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்பா, லேடி டாக்டருக்கு உலக விஷயம் தெரியாதுன்னு உங்கள் அபிப்பிராயமா? லேடி டாக்டர் தொழிலாளர் என்று தொல்லை கொடுத்து ஆயிரக்கணக்கில் எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறார்களே, அந்த மனவேதனைக்கு மருந்து கொடுக்க முடியுமா உன்னால்? ஓ, கொடுக்க முடியும். ஆனால் இந்த மருந்தை இருதயம் என்ற இலையில் வைத்து இரக்கம் என்ற தேனில் கலந்து சாப்பிட வேண்டும். மருந்துக்கு பெயர் என்ன தெரியுமாப்பா? சமதர்மம், சமத்துவம். முதலில் கொஞ்சம் கசப்பாயிருக்கும், பிறகு சரியாகிவிடும். உஷா, ஏன் ஆத்திரப்படுவீர்கள்? தொழிலாளியின் குறைகளை கவனியுங்கள், எல்லாம் அடங்கிவிடும். பாண்டியனா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். பாண்டியன், வரச்சொல் வரச்சொல். பார்த்தாயா உஷா, எல்லாம் பண வேட்டைக்குத்தான் பயல்கள் தலைவர் வேஷம் போடுகிறார்கள். ஓ, வாப்பா வா, உட்கார். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி. சொல்லு. தொழிலாளர்கள் தெரியும், அவர்களை அடக்குவதற்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேள், தருகிறேன். மஞ்சத்திலே முதலாளி, பஞ்சத்திலே பாட்டாளி என்று முழங்கிவிட்டு லஞ்சத்திலே நீச்சல் அடிக்கும் பரந்தாமன் அல்ல நான், பாண்டியன். அது கடைசியில் ஹிருதயமே நின்றுவிடும். அந்த பரிதாபகரமான நிலைமை ஏற்பட வேண்டாம் என்று தான் எச்சரிக்கிறேன். ஏய், இங்க என்ன பிரசங்கமா செய்ய வந்தாய்? இல்லை, பின்னடைந்து போன தொழிலாளர் நிலை கண்டு மனம் புன்னடைந்து புலம்ப வந்தேன். புலம்புவதற்கு சுடுகாட்டுக்கு போ. சுகபோஷியே, ஞாபகம் இருக்கட்டும், வருகிறேன். கூட்டத்தில் அவ்வளவு பேசினால் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய். நான் என்னப்பா செய்வேன், தனி மனுஷன். அடாடோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாமனுக்கு ஜே, நேரிடையாகவே சாட்சி இருக்கிறான். அவன் தாக்குனதை பத்தி கூட எனக்கு இல்ல, இந்த 5000 விஷயத்தையும் சொல்லிட்டான். அதுதான் என் பயத்தை பத்தி எரியுது. பாண்டியன் என் வீட்டுக்குள்ளேயே எதிரி, உயிரோடு உலவக்கூடாது. அவன் பிணமா சுத்தினா கூட உன் பெருமைக்கு ஆபத்து தான். ஆமா,
விடு. என்னை சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள் யாரோ. வேறு யார்? எல்லாம் நம் வீட்டு விரோதிதான். சின்னம்மா, இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் அல்லது உன் தம்பி வெளியேற வேண்டும்? அவனை வெளியேற சொல்ல உனக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்கிறது? என் கணவனை கொலை செய்ய சொல்லத்தான் உனக்கு உரிமை இருக்கிறதா? என்ன இது? பேசட்டும், அவளை பேச விடுங்கள். அவள்தானே பாக்கி. அவளும் பேசிவிட்டான். பிறகு எனக்கு என்ன குறை இருக்கிறது? பாண்டியன், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நீங்களும் குமுதாவும் இந்த ஊரை விட்டே கொஞ்ச நாள். சாவுக்கு பயந்தா? என் குமுதாவுக்காக, அவள் கூந்தலிலே குலுங்கும் மலர்காடு அழிந்து விடாமல் இருப்பதற்காக இந்த ஒரே ஒரு வரத்தை கொடுங்கள் பாண்டியன். என் குமுதா துன்பத்தை தொட்டும் பாராதவள். எனக்கு தெரியும், அவளை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் தொடர்ச்சி கெடாமல் ஒட்டிவிடக்கூடிய மாமருந்து நீங்கள். அந்த மருந்தை, குமுதாவின் இன்ப விருந்தை நான் அழிய விட மாட்டேன். சின்னம்மா, பாருங்கள் பாண்டியன், என் குமுதாவை அவள் வாழ்வு வளைந்து விடாமல் காப்பாற்றுங்கள். இருவரும் சென்னைக்கு சென்று விடுங்கள். உங்கள் பகைவனின் ஆத்திரம் தீர்ந்த பிறகு திரும்பலாம். சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். என்னங்க மேஸ்திரி, குறைகளை எல்லாம் சீக்கிரம் கவனிக்க போறாரு முதலாளி. நீங்க ஒண்ணும் காணாம. எல்லாம் நடக்கும் பார். நம்ம தலைவர் பரந்தாமனே அவங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. புலி பதுங்கிறதெல்லாம் பாய்ச்சலுக்கு அடையாளம்னு சொல்லு. பதுங்கிறது புலியா பூனையான்னு தானே சந்தேகப்படுறாரு பாண்டியன். யாரு பாண்டியனா? அவன் பேச்சையை என்கிட்ட பேசாதீங்க. ஆயோக்கிய அப்பாய. அப்பன் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்கிற பயல இந்த அகில உலகத்திலேயே நான் பார்த்ததே இல்லை. சரி மேஸ்திரி, நாங்க வர்றோம். சரி, போயிட்டு வாங்க. நமஸ்காரங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன, இப்பதான் மில்லு வேலை முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கிறேன். நானும் இப்பதான் சங்கத்து பக்கம் போயிட்டு வர்றேன். அப்படியா? வாங்கடா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு போகலாம். இல்ல இன்னொரு சமயம் பார்க்கலாம், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, போகணும். அட சரதா, வாங்க. நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல நீங்க. ஒரு கப்பு காப்பியாவது கல்யாண விருந்தா சாப்பிட்டு வரலாம். வாங்க வாங்க வாங்க, சும்மா உள்ள வாங்க. ராதா, ராதா, கொஞ்சம் அப்படி வந்துட்டு போ. கல்யாணத்தை ரொம்பவும் சிக்கனமாகத்தான் செய்து விட்டீர்கள் இல்லையா? ஆமா ஆமா. இப்படி உட்காருங்க, பார்த்து உட்காருங்க, ஆணி இருக்கும். இது இது ஓ, பாண்டியனுக்கு தங்கச்சி வேற இருக்கா? என்ன தங்கச்சியா? அது கெட்டது போங்க தம்பி. அவனுக்கு இது சின்னம்மா வேணும், எனக்கு எனக்கு சம்சாரம். ராதா, நீ போய் காப்பியாவது டீயாவது 2 கிளாஸ்ல கொண்டா. காப்பியாவது டீயாவது சீக்கிரம் கொண்டா. தமான போனோம். ஆனா ஒரு குறைதான், வாய் தான் தம்பி ஊமையா போச்சு. ஆனா சுமாரா படிச்சிருக்கு. பாடுமா? அது கெட்டது போங்க. என்ன தம்பி, வாய் ஊமையாதான். ஏன் குயில் வார்த்தையை சொல்லியா கூவுது? என்னமோ கத்துது, அதையும் தான் பாடுதுங்கிறான். நல்லா சொன்னீங்க ஒரு வார்த்தை. வயசான காலத்தில் கல்யாணம் செய்து கொள்வதே வாய்க்கு ருச்சியாக சமைக்க சொல்லி சாப்பிட, சங்கீதம் பாட சொல்லி ரசிக்க, அந்த பாழா போன மில்லுக்கு உழைக்கவே சரியா போகுது. ஆமாமா, என்ன பண்றது, அதுவும் வயசான காலத்துல. என்ன தம்பி நீங்க எடுத்ததுக்கெல்லாம் வயசாகி போச்சு. ஆஹா,
இந்தாங்க காசு சாப்பிடு. தம்பி தம்பியோ, தொழிலாளிகளை பத்தி என்ன யோசனை பண்ணிருக்கிறீங்க? அதை மறந்துடாதீங்க. மறப்பேனா?